மலையவந்த ரகுநாதர் டெம்பிள். இந்த டெம்பிளோட மூலஸ்தானம் யார் அப்படின்னாக்கா ராமருங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா, ராமர் வந்து யோகா பொசிஷனில் அமர்ந்திருக்கிறது தான் இதில் சிறப்பு அம்சங்க. இந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு மலைப்பகுதியில் ஃப்ளோட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாக சூப்பரான ஒரு தோற்றத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு இடம் தாங்க இது. பண்டைய காலத்து விஜயநகர பேரரசில் வந்து இந்த கோயில் வந்து நல்லா அழகாக பராமரித்து அதனுடைய சிற்பங்கள் அதில் உள்ள கல்வெட்டுகள் எல்லாத்தையும் வந்து பராமரிச்சிருக்காங்கங்க. வாங்க கோயிலில் உள்ளார போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கோயில் உள்ளார என்ட்ரானதுக்கப்புறம் ரொம்ப அமைதியாகவும் பார்க்க முடிஞ்சுதுங்க. ராமருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் வந்து ஆக்சுவலாக வந்து ராமர் வந்து இங்கே மழை காலத்தில் வந்து அந்த மழை முடிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஓய்வு எடுத்ததாக வந்து இந்த உள்ள ஊர் மக்கள் வந்து நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தினசரி வந்து காலையிலையும் சரி ஈவினிங் டைம்லும் சரி இந்த பூஜைகள் வந்து கரெக்டாக வந்து கடைப்பிடிக்கிறாங்க. இங்கே ரெகுலராக வந்து எப்போதுமே வந்து பூஜை நடந்துகிட்ருக்கோம். சுற்றுலா தலத்தில் வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இங்கே வழிபடுறதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹம்பி நகரம் அப்படின்னு பார்த்தாலே சன்செட்டுக்கு வந்து ஒரு ரொம்ப பாப்புலரான இதுங்க. சன்ரைஸ் பண்ணும்போது சரி, காலையிலையும் சரி, ஈவினிங்கும் சரி, கரெக்டாக அந்த சன்செட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த நகரத்தோட அழகு வந்து அந்த சூரிய வெளிச்சத்தில் படும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்போது பார்க்கும்போது இந்த கோயிலும் அதில் வந்து அடங்குங்க. காரணம் என்னென்னா, இயற்கையோடு சேர்ந்து பண்டைய காலத்தில் கட்டப்பட்ட பழமையான ஒரு கோயில், அதனுடைய கல்வெட்டுகள் ரிஃப்ளெக்ஷன் வரும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது, பார்க்க முடியுதுங்க. ஒவ்வொரு கோயிலாக வந்து பார்த்துட்டு அழகாக ஈவினிங் டைம் தான் இங்கே வந்தேன். நான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து கோயில் பக்கத்துலேயே வந்து வண்டியை வந்து பார்க் பண்ணலாங்க. நம்ம ரோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சின்ன ரோடு தான், பட் இருந்தாலும் சூப்பராக இருந்தது ரோடு. அந்த ஃப்ளோட்டிங் டைப்பில் ஏறி அழகாக நான் கோயில் பக்கத்துலேயே வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நான் உள்ளார வந்தேன். நான் வந்துட்டு அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி பார்த்துட்டு பூஜைகள்லாம் நடந்ததுன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளார வந்து மலை, அதாவது ஏறோம் இல்லைங்களா, சன்செட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சைடை வந்தேன் நான். அவ்வளோ சூப்பராக இருந்த ஒரு கோயிலுங்க. உள்ளார வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா பாறையிலேயே செதுக்கி வச்சுருந்ததாக பார்க்க முடிஞ்சுதுங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது பார்க்கும்போது. நானே இப்போ காட்டுறேன் பாருங்கள், இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம். அதில் சிவலிங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறையிலேயே செதுக்கி வச்சுருக்குறாங்க பாருங்கள். செதுக்கி வச்சு அதுக்கு பூஜையை நடத்தி அதுக்குன்னு வந்து சில குருக்கள்லாம் இருந்தாங்க. குருக்கள்னு சொல்ல முடியாது, சாதுக்கள், சிவன் பக்க அடியாளர்கள்னா இருந்ததை பார்க்க முடிஞ்சுதுங்க. அவங்க தான் வழிபடுறாங்க தினமும். இந்த கோயில் உள்ளார மலை உச்சியில் போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நான் விசிட் பண்ண இந்த கிருஷ்ணர் கோயில், அதுக்கப்புறம் வந்து விருப்பாக்ஷா டெம்பிள், இதெல்லாம் சுற்றி என்னென்ன கோயில்லாம் இருக்குதோ அது அத்தனையும் வந்து பார்க்க முடிஞ்சுங்க. அந்த மலை சுற்றி வந்து பாறாங்கற்களால் கூடிய அந்த மலைகள் தான் நிறையா தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் கிராம மக்களும் இருந்தாங்க அங்கே பார்க்குறதுக்கு. இந்த சிவலிங்கத்தை பார்த்துட்டு அழகாக வந்து சன்செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிறைய டூரிஸ்டர் இருந்தாங்க.
ஸோ அந்த ஒரு இதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டு மாதிரி பொறிச்சு அதில் வச்சுருந்ததை பார்க்க முடியுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் மறக்காமல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ஈவினிங் இன்றைக்கி வந்து இங்கே தான் வந்து இந்த டெம்பிளில் வந்து சன்செட் பார்த்துருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த இதில் எல்லாமே கவர் பண்ணேன். நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இன்னும் விருவாசா டெம்பிள் வந்து போய் பார்க்கல. ஸோ நாளைக்கு சான்ஸ் கிடைச்சினா பார்த்துடலாம். அங்கே அனுமன் டெம்பிள் இருக்குது. ஸோ அனுமன் டெம்பிள் வந்து நான் வந்து போய் பார்ப்பேன். நான் நாளைக்கு தான் போய் பார்க்கணும். இன்றைக்கி டைம் இதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே.